ஹாய், இன்னைக்கு பயோகெமிஸ்ட்ரி பிட்ஸ் நம்ம ரீசனிங் அவுட் கொஷின் சீரீஸில் எபிசோடு 9. இந்த கொஷின் வந்து நம்ம எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியோட கொஷின் பேங்க்ல இருந்து எடுத்திருக்கோம், ப்ரீவியஸ் யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பர்ல இருந்து. Ascorbic acid is essential in human beings. Why? Deficiency of ascorbic acid causes bleeding gums. Why? ஸோ இந்த கொஷினோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். Why is ascorbic acid essential for humans? Ascorbic acid அப்படிங்கிறது விட்டமின் சியோட இன்னொரு நேம். ஓகே, ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹிஸ்ட்ரி உள்ள போகணும். எவல்யூஷன் ஆஃப் விட்டமின் சி சிந்தசிஸ் இன் ஹியூமன்ஸ். முன்னாடி நம்மளோட ஆன்செஸ்ட்ரல் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா கியூலோசிந்தசிஸ் இன் மேமல்ஸ் வாஸ் பாசிபிள். கியூலோ அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். அதாவது ஒரிஜினலி எல்லா மேமல்ஸ்லையும் வி ஆர் ஏபிள் டு சிந்தசைஸ் அவர் ஓன் விட்டமின் சி. எந்த காம்பவுண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம குளுக்கோஸ் மாலிகுல்ல இருந்து, குளுக்கோஸ்ல இருந்து குளுக்ரோனிக் ஆசிட், குளுக்ரோனிக் ஆசிட்ல இருந்து குளோனோலாக்டோன், குளோனோலாக்டோன்ல இருந்து அஸ்கார்பிக் ஆசிட். இந்த குளோனோலாக்டோன்ல இருந்து அஸ்கார்பிக் ஆசிட் வர்றதுக்கு என்சைம் L-குளோனோலாக்டோன் ஆக்சிடேஸ், அதை தான் நம்ம குளோன்னு சொல்றோம். ஸோ இந்த குளோங்கிறது நம்மளோட எல்லா மேமல்ஸ்லையும் இருந்துட்டு இருந்தனால டெய்லி ஆக்டிவ் கிராம்ஸ் ஆஃப் விட்டமின் சி வாஸ் சிந்தசைஸ் and this enzyme GLO was highly active in all the mammals. பட் என்னாச்சு, 60 to 65 மில்லியன் இயர்ஸ் ago என்ன ஆச்சுன்னா ஒரு சின்ன ஜெனட்டிக் கிளிச். அதாவது இந்த குளோ என்சைம் வர வேண்டிய ஜீன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய மியூட்டேஷன்ஸ் டெலீஷன்ஸாக ஆகிட்டு அது வந்து ஒரு ஜங்க் டிஎன்ஏவாக மாறிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த பர்டிகுலர் ஜீனால் cannot ப்ரொடியூஸ் அ ஃபங்க்ஷனல் என்சைம். நம்ம குளோ என்சைமை ப்ரொடியூஸ் பண்ண முடியலை. ஸோ குளுக்கோஸ், குளுக்ரோனிக் ஆசிட், குளோனோலாக்டோன் வந்த நமக்கு நம்மளால் அஸ்கார்பிக் ஆசிட் கொண்டு வர முடியாது. ஏன்னா இந்த பர்டிகுலர் என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீன் நமக்கு கம்ப்ளீட்டாக சூடோ ஜீன், அதாவது ஜங்க் டிஎன்ஏயா மாறிடுச்சு. அதனால தான் நம்ம விட்டமின் சி ஹாஸ் பிகம் essential in human beings and in monkeys. இப்போ அதனால தான் நம்ம வந்து கண்டிப்பா விட்டமின் சி டயட்ல எடுத்துக்கணும். இது ஃபுல்லா தெரியலனாலும் அட்லீஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பா தெரிய வேண்டிய பாயிண்ட், ஹியூமன்ஸ் lack the enzyme L-குளோனோலாக்டோன் ஆக்சிடேஸ், செல்லமா குளோ அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வை விட்டமின் சி டெஃபிஷியன்சி லீட்ஸ் டு ப்ளீடிங் கம்ஸ் அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். அதுக்கு நம்ம விட்டமின் சி நார்மலாக என்ன செய்யும் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதோட முக்கியமான ஃபங்க்ஷன் கொலாஜன் ட்ரிபிள் ஹெலிக்ஸ் ஃபார்மேஷனில் ரெண்டு முக்கியமான என்சைம்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது ஹைட்ராக்சிலேஷன் ஆஃப் புரோலின் அண்ட் லைசின் ரெசிடியூஸ். லைசின் அண்ட் புரோலின் இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே ஹைட்ராக்சில் குரூப்பை ஆட் பண்ணணும். அதுக்கு ரெண்டு முக்கியமான என்சைம் தேவை, புரோலைல் ஹைட்ராக்சிலேஸ், லைசைல் ஹைட்ராக்சிலேஸ். இந்த ரெண்டுத்துக்கும் விட்டமின் சி தேவை. அது ரெண்டும் இருந்தால் தான் கொலாஜன் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ விட்டமின் சி இஸ் அ கோஃபேக்டர் ஃபார் புரோலின் அண்ட் லைசில் ஹைட்ராக்சிலேஸ். இது ரெண்டும் இல்லை அப்படின்னா, விட்டமின் சி இல்லை அப்படின்னா இந்த ஹைட்ராக்சிலேட்டட் ரெசிடியூஸ் வராது. அதனால கொலாஜன் ட்ரிபிள் ஹெலிக்ஸ் ஃபார்மேஷன் அன்ஸ்டேபிளாக இருக்கும். அதனால நம்மளோட கனெக்டிவ் டிஷ்யூஸ்லாம் ஃப்ரெஜைல் ஆகி ப்ளீடிங் கம்ஸ் வரும்.